ஒரு சின்ன கொஸ்டின், உங்ககிட்ட 6 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது, நாளைக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறீங்க, நீங்க எந்த கார் வாங்குவீங்க? எஸ்யூவியா இல்ல ஹேட்ச்பேக்கா? இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்தியாவில் நிறைய பேர் எஸ்யூவி கார்கள் தான் வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல. ஆனா இந்த கடைசி 2-3 மாசத்துல நடந்த ஒரு விஷயம் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா மறுபடியும் ஹேட்ச்பேக் கார்களோட விற்பனை அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. ஒரு காலத்துல சின்ன கார் வாங்காத எஸ்யூவி தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே மக்கள் மறுபடியும் வேகனார், ஆல்டோ, டியாகோ, சிலரியோ, கிராண்ட் i10, i20, ஆல்ட்ராஸ் இந்த மாதிரி கார்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா இதுதான் ட்ரெண்டா போகுதா இல்ல இதுதான் நெசசரியா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை சொல்லணும்னா ரெண்டுமே தான். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துக்கங்க. மாச சம்பளம் வந்தோடனையும் ஹவுஸ் ரெண்ட், இஎம்ஐ, குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ், கிராசரி, இபி பில்லு, பெட்ரோல் இந்த மாதிரி மாசம் முடியறதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் காலி ஆயிரும். இந்த சுச்சுவேஷன்ல 12-15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு எஸ்யூவி கார் வாங்குறது எல்லாராலையும் முடியுமா? அதனாலதான் மக்கள் மறுபடியும் ஒரு கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு உண்மையாலுமே பெரிய கார் வேணுமா இல்லையா, இல்ல செலவு குறையுமா, மெயின்டெனன்ஸ் கம்மியா வருமா, மைலேஜ் நல்லா கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன கார் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தேட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஹேட்ச்பேக் கார்கள் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான பிரச்சனையும் இருக்குது. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரை பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஆல்டோ வாங்க சொல்வாரு, இன்னொருத்தர் டியாகோ தான் பெஸ்ட் சேஃப் அப்படின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் பார்க்கும்போது வேகனார் வாங்கலினா வாழ்க்கையில நீங்க பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. இதுல கன்ஃபியூஸ் ஆகிறது யாரு? கார் வாங்குற பையர் தான். அதனால இந்த வீடியோல நான் எந்த கம்பெனியோட சைடும் எடுக்க போறது இல்ல, நான் ஸ்பெக்ஸும் பெருசா படிக்க போறதும் கிடையாது. இந்த கார்ல 6 ஏர் பேக், இந்த கார்ல 8 இன்ச் ஸ்கிரீன், இதெல்லாம் இப்போ யூடியூப் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிடக்குது. ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நான் இப்பவே சொல்றேன். ஒவ்வொரு காரையும் ஒரு சாதாரண பையர் பார்வையிலிருந்து பார்க்க போறோம். அதாவது யாருக்கு எந்த கார் சரியா இருக்கும், யார் எந்த காரை வாங்க கூடாது, ஓனர்கள் அதிகமா சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன, எந்த கார்ல மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும், இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நேரடியான ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும், இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த கார் எல்லாருக்கும் பெஸ்டான கார் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எந்த கார் சரின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அதுதான் இந்த வீடியோவோட டார்கெட்டே. சரி, இன்னைக்கு பார்க்குற லிஸ்ட்ல 5வது இடத்துல நான் கொண்டு வந்திருக்கிற கார் மாருதியோட ஆல்டோ K10 தான். ஆக்சுவலா இந்த காரை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. அட இது சின்ன கார் தானே அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த காரை யார் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறாங்கல்ல, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, தினமும் சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்க, இன்னும் சொல்ல போனா பைக்ல இருந்து காருக்கு அப்கிரேட் ஆகுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கார் தான் இந்த ஆல்டோ K10. ஏன்னா காரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பிரைஸ் கிடையாது, மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா கார் வந்து ஷோரூம்ல வாங்குறது அதோட ஒன் டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அதுக்கான சர்வீஸ் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இஎம்ஐ போட்டு கூட ஒரு கார் வாங்கிடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 5 வருஷம் 10 வருஷம் ஓனர்ஷிப் மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தான் ஆல்டோ K10 வந்து ஸ்கோர் பண்ணுது. மாருதியோட சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா டவுன்லயுமே இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. மெயின்டெனன்ஸ் செலவு பார்க்கும்போது எஸ்யூவி கார்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதனால காசு கம்மியா செலவாகணும்னு யோசிக்கிற ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஆல்டோ K10 இருக்குது. மைலேஜும் இந்த காரோட பெரிய பிளஸ். தினமும் ஆஃபீஸ், மார்க்கெட்டு, ஸ்கூல்ல கூட ட்ராப் பண்றது, இந்த மாதிரி யூசேஜ் இருந்தா ஃபியூல் பில்ல கூட வித்தியாசம் தெரியும். ஆனா இது எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காருக்கும் வீக்னஸ் இருக்குது. ஒரு 4 பேர் ஃபேமிலி அடிக்கடி லாங் ட்ரிப் போவீங்க, ஹைவேல தான் அதிகமாக ஓட்டுவீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லயே இந்த கார் ரொம்ப சின்னதாக உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ரியர் சீட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் கிடையாது, பூட் ஸ்பேஸும் ரொம்ப லிமிட்டட் தான். ஹைவேல 100-110 ஸ்பீடுக்கெல்லாம் மேலே போகும்போது பெரிய காரை ஓட்டுற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த கார் கொடுக்காது. அதனால ஒரே ஒரு கார் தான் வாங்குறேன், அடுத்த 10 வருஷத்துக்கு ஃபேமிலி ட்ரிப்ஸ் எல்லாமே இதில் தான் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வேற காரை பார்க்கலாம். ஆனால் டெய்லி யூசேஜுக்கு ஃபர்ஸ்ட் காரை வாங்கணும், லோ பட்ஜெட்டு, ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்டோ K10 ஒரு ஸ்ட்ராங்கான சாய்ஸ். இன்னொரு விஷயம், ஓனர் ஃபீட்பேக்ல அதிகமாக கேட்குற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, கார் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயிலியரு, மெயின்டெனன்ஸில் பெரிய தலைவலி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த காரு கிடையாது. பட்ஜெட் மட்டும் பார்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்டோ K10 எல்லாருக்கும் பெஸ்ட்டான கார் கிடையாது. பட் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கார் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம்.
நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது மாருதியோட செலிரியோ. இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்னா ஆட்டோ கேட்டன் அதுல இருக்க ஒரே பிரச்சனை என்ன, ஸ்பேஸ் தான் அதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாக வேணும், மைலேஜும் கொஞ்சம் வேணும், குறையாம வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதியோட செலிரியோ தான். உண்மை சொல்லணும்னா இந்த காரை நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஷோரூம் போனாலும் வேகனார் பார்க்குறாங்க, ஸ்விஃப்ட்டை பார்க்குறாங்க, பலினோ பார்க்குறாங்க, ஆனால் செலிரியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுதான் இந்த காரோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜும் கூட. ஏன்னா இது யாருமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உருவாக்கப்பட்ட கார் கிடையாது, உங்க வாலெட்டை இம்ப்ரெஸ் பண்ண உருவாக்கப்பட்ட கார். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு கார் ஓனர் கிட்ட ஒரு காமனான குவாலிட்டி இருக்கும். எனக்கு ஸ்டைல் முக்கியம் இல்லை, செலவு குறையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பையர்ஸ்க்கு செலிரியோ ரொம்ப சென்ஸ் ஆகும். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவோ மற்ற சைட்ல இருந்தோ அட அவன் என்னப்போ ஒரு மாருதி காரை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதை பெருசா யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கார் எதுக்கு பெஸ்ட்னா டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க 40, 50, 60 கிலோமீட்டர் வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க ஃபியூல் பில்லில் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியும் இந்த காரை யூஸ் பண்ணும்போது. மெயின்டெனன்ஸும் மாருதி தான் அப்படிங்கிறங்காட்டி பெரிய தலைவலி கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸ், சர்வீஸ், ரீசெல் இந்த 3 விஷயத்துலையும் செலிரியோ சேஃபான சைடில் தான் இருக்குது. ஆனாலும் இதுலேயும் ஒரு வீக்னஸ் இருக்குது. இந்த காரை பார்த்த உடனே யாருமே வாவ் அப்படின்னாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் இருக்கலாம்னு தோணும். ஹைவேல ஃபுல் ஃபேமிலியோட லாங் டிரைவ் போகிற மாதிரியான காரும் இது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்கள் மனசில் கார் வாங்குறேன் ஆனால் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா செலிரியோ உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கார் எமோஷனலாக சேல் பண்ணல, லாஜிக்காக தான் சேல் பண்ணுறாங்க. ஓனர் ஃபீட்பேக்லையும் அதே தான் தெரியுது. மைலேஜ் சூப்பர், மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் டிசைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் தான் ஓனர் சைட்லேருந்து நிறைய பேர் பக்கம் இருந்து ஃபீட்பேக் வருது. இந்த 3 கமெண்ட்ஸ் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் செலிரியோ பொறுத்த வரைக்கும். இந்த காரோட பிக்கஸ்ட் வீக்னஸ் இதோட லுக்ஸ் தான். ஸோ லுக் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த காரை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்த இப்போ வந்தாச்சு. இப்போ 3வது இடத்துல இருக்கிற கார் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் ஃபீலை கொடுக்குற ஒரு கார் ஹூண்டாயோட கிராண்ட் i10 நியாஸ். இந்த காரை பார்த்த நிறைய பேர் உடனே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, இதுதான் கார் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஏன்னா டிசைன்ல இருந்து டேஷ்போர்டு வரைக்கும் ஆல்டோ, செலிரியோ மாதிரியான பேசிக் ஃபீல் இருக்காது. கதவை திறந்த உடனே நான் ஒரு காஸ்ட்லியான கார்ல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த காரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்க முதல் தடவையா ஒரு கார் வாங்குறீங்க, ஆஃபீஸ் பார்க்கிங்ல நிறுத்துறீங்க, வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட வெளியில போறீங்க, அப்ப காரை பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ல, அந்த ஃபீலிங்கை கிராண்ட் i10 நியாஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இதனால தான் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் அதிகமா சூஸ் பண்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டும் இருக்குது. இந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளேயே கேளுங்க, இந்த காரை நான் ஸ்டைலுக்கு வாங்குறேனா இல்ல செலவு குறையணும்னு வாங்குறேனா அப்படின்னு கேட்டுங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாருதி மாதிரி இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி எல்லாம் கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸோட விலை கொஞ்சம் அதிகம் தான். மைலேஜும் மாருதி கார்ஸ் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மாருதி கார்ல 3 சிலிண்டர் யூஸ் பண்றாங்க, இந்த கார்ல 4 சிலிண்டர் யூஸ் பண்றாங்க. அதனால நீங்க 80-100 கிலோமீட்டர் வரைக்கும் ரெகுலரா ஓட்டுவீங்க. ஃபியூல் பில்லையும் கணக்கு வச்சுதான் ஆகணும். ஓனர் ஃபீட்பேக்ல 2 விஷயம் காமனா இருக்குது. கார் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஆனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த 2 லைன் தான் அதிகமா நீங்க கேட்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த கார் இருக்குன்னா ஒரு காரை வெஹிக்கிளா மட்டும் இல்லாம கொஞ்சம் ப்ரைடா பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமா ஃபேமிலிக்கான கம்ஃபர்ட், பிரீமியமான ஃபீல், ஸ்மூத்தான டிரைவிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிராண்ட் i10 நியாஸ் ஒரு நல்ல சாய்ஸ். ஆனா ஒவ்வொரு ரூபாயும் சேவ் ஆகணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாருதி பக்கம் நிக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன். சரி, இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல எந்த கார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடாவோட டியோகோ தான். இந்த காரை பத்தி யூடியூப்ல அதிகமான விஷயங்கள் நம்ம தேடி பார்க்கும்போது நீங்க கேட்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, சேஃப்டி. உண்மை சொல்லணும்னா டியோகோ அப்படிங்கிற பேர் வந்துச்சுனாவே முதல்ல வர்றது சேஃப்டி தான். ஆனா ஒரு கொஸ்டின், சேஃப்டி நல்லா இருந்தா மட்டும் போதுமா? ஏன்னா கார் வாங்குறது ஒரு நாள் மட்டும்தான், ஆனா அதை மெயின்டைன் பண்றது அடுத்த 5-10 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதனால சேஃப்டி பார்த்து மட்டும் டெசிஷன் எடுத்துட்டா அது கம்ப்ளீட்டான டெசிஷன் ஆகாது. அப்ப டியாகோவோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கார் ஓட்டுற ஃபீல். இந்த செக்மெண்ட்ல நிறைய கார்களை விட டியாகோ கொஞ்சம் சாலிடா உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். டோரை க்ளோஸ் பண்ணும்போது, ரோட்ல ஓட்டும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் ஃபேமிலியோட டிராவல் பண்றேன், எனக்கு சேஃப்டி முக்கியம்னு நினைக்கிறேங்க, டியாகோவை சூஸ் பண்றாங்க. ஆனா இங்க தான் கொஞ்சம் பேலன்ஸா பேசி ஆகணும். ஓனர் ஃபீட்பேக்ல அதிகமா வர கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா டாடா சர்வீஸ் சென்டரையும் நான் குறையெல்லாம் சொல்லல, பட் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாருதி கான்ஸ்டன்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஓனர்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. சில பேர் ஹாப்பியா இருக்கிறாங்க, சில பேர் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. அதனால உங்க ஏரியாவில் டாடா சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இந்த கார் வாங்குறது ப்ராப்பரான டெசிஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவேன். இன்னொரு விஷயம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் மாருதி மாதிரி சீப்பா எல்லாம் இருக்காது. மைலேஜும் ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கார்
எல்லா மைனஸ்க்கும் மேலே எனக்கு சேஃப்டி தான் முக்கியம், ப்ரியாரிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டியாகோவை இன்னும் ஸ்ட்ராங்காகவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த கார் யாருக்குன்னா ஒரு ஃபேமிலிக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, ஹைவேஸில் அடிக்கடி நான் ட்ராவல் பண்ணுறேன், சேஃப்டிக்கான வேல்யூ வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியாகோ ஒரு நல்ல சாய்ஸு. ஆனால் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும்னால எதிர்பார்க்கக்கூடாது. சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி எங்கே போனாலும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து யோசிச்சுக்குங்க. இதில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து கார் கிடையாது, சர்வீஸ் தான். சரி, நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற வண்டி எது அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாருதியோட வேகனார் தான். இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே சில பேர் கமெண்ட்ஸில் எழுதுவீங்க, இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது, இந்தியாவில் அதிகமாக விற்கிற கார் தானே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கொஸ்டின், அதிகமாக விற்கிற கார் அப்படின்னா உண்மையாலும் பெஸ்ட் கார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் அதிகமான மக்களுக்கு இது சரியான கார் அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் வேகனாரோட சக்ஸஸாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா 2 குழந்தைங்க. வார நாட்களில் ஆஃபீஸு ஸ்கூலு மார்க்கெட் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க. வார கடைசியில் கோயிலுக்கு, ரிலேட்டிவோட வீட்டுக்கு, ஷாப்பிங்க்கு அப்படின்ட்டுலாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு காரில் ஸ்போர்ட்ஸ் ஃபீல் எல்லாம் தேவையே கிடையாது. 0 to 100 அப்படிங்கிற டைம் எல்லாம் அவங்க பார்க்க போகிறது கிடையாது. பேடல் ஷிஃப்டர் தேவை கிடையாது. அவங்களோட கொஸ்டின் என்ன, இந்த கார் எனக்கு தினமும் பிரச்சனை இல்லாமல் ஓடுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கு வேகனார் பல வருஷமாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கார் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எனக்கு தேவையான என்னோட நெசசரியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேகனார் ஒரு நல்ல சாய்ஸ். இந்த காரோட ப்ளஸ் என்ன தெரியுமா, இதோட ஸ்பேஸ் தான். வெளியிலேருந்து பார்த்தா சின்ன கார் மாதிரி தெரியும், ஆனால் உள்ள போய் உட்காந்தோம்னா இவ்வளோ இடமா அப்படின்னு தோணும். அதனால தான் ஃபேமிலி யூசேஜுக்கு இது இன்றைக்குமே ஸ்ட்ராங்கான சாய்ஸாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்னன்னா மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டவுனில் இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சிட்டியில் இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டும் ரீசனபிளாக தான் இருக்கும். அதனால் மெயின்டெனன்ஸ் பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் வேகனார் எல்லாருக்கும் பர்ஃபெக்டான கார் கிடையாது. டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ உண்மையை சொல்லுங்கள், கிராண்ட் ஐட்டன் நியாஸும் பக்கத்தில் வேகனார் நிற்குது. எந்த கார் மேலே அதிகமான லுக்கு வந்து போகும்? கிராண்ட் ஐட்டன் நியாஸ் மேலே தானே. அதாவது நான் கார் வாங்கியிருக்கிறேன், எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான கார் வேகனார் கிடையாது. இந்த கார் ஸ்டைலுக்காக வாங்குற கார் எல்லாம் கிடையாது, ப்ராக்டிகலிட்டிக்காக தான் வாங்குற கார். அதனால தான் சொல்கிறேன், 10 பேர்கிட்ட எந்த கார் வாங்கலான்னு கேட்டால் குறைஞ்சது 5 பேர் வந்து வேகனார் சொல்லுவாங்க. அதாவது கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இது எக்ஸைட்டிங்கான கார் கிடையாது, டிபெண்டபிளான கார். ஓனர் ஃபீட்பேக்லையும் அதே தான் தெரியும். பெரிய ப்ராப்ளம் எதுவும் வரல, மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது, ரீசேல் வேல்யூவும் நல்லா தான் இருக்குது. இந்த 3 விஷயம் தான் அதிகமாக கேட்க முடியும். அதனால் இந்த லிஸ்ட்டில் வேகனாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் லுக்கிங் கார் எல்லாம் கிடையாது, பெஸ்ட் ஃபியூச்சர் காரும் இது கிடையாது, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காரும் இது கிடையாது. ஆனால் அதிகமான குடும்பங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு கார்னா அதுதான் இதோட மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்கும்ல, பெஸ்ட் கார் அப்படின்னு எந்த ஒரு காருமே கிடையாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கார் தான் பெஸ்ட் கார். நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்களா, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு தான் உங்களுக்கு கார் வேணும்னா ஆல்டோ கேட்டனே போதும். மைலேஜுக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் இவ்வளோ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா செலரியோவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ப்ரீமியமாக இருக்கணும் என் கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியர்ஸ் போகலாம். சேஃப்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு நினச்சிங்கன்னா டியாகோ போகலாம். எனக்கு எந்த விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரீமெல்லாம் வேணாம், எனக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வேகனாரை கன்சிடர் பண்ணலாம். கார் வாங்குறப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, யூடியூப்ல ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டு அந்த காரை ஃபைனல் பண்ணிடுறாங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட யூசேஜ் வேற, உங்கள் யூசேஜ் வேற. ஒரு ரிவ்யூவரோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அதனால எந்த காராக இருந்தாலும் சரி, ஷோரூம் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. டிரைவர் சீட்டில் உட்காந்து பாருங்க, ஃபேமிலியை ரியர் சீட்டில் உட்கார வைங்க, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு யூட்டன் அடிச்சு பாருங்க, பிரேக் ஃபீல் பண்ணி பாருங்க, ஒரு 15 நிமிஷம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஏன்னா யூடியூப்ல 100 ரிவ்யூ பார்க்கறத விட இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 15 நிமிஷம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறீங்களா, அது அதிகமான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, கார் வாங்குறது எமோஷனல் எடுக்கிற முடிவு கிடையாது. அடுத்த 7 to 10 வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் டெசிஷனாக இருக்கும் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி கார் வாங்காதீங்க, பிராண்டை மட்டும் பார்த்து வாங்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காகவும் வாங்காதீங்க. உங்கள் பட்ஜெட், உங்கள் யூசேஜ், உங்கள் ஃபேமிலி, இந்த 3 விஷயத்துக்கு எந்த கார் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்து வாங்கினீங்கன்னா, அப்படி வாங்குற கார் 5 லட்ச ரூபாய் காராக இருந்தாலும் அது உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஓகே நண்பா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒன்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ சொல்கிற மாதிரி தான், மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. டாடா.